மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு கூட்டம் வந்து அவங்க கட்சியிலேயே தயாராக இருக்கிறது. எப்படியாவது மாற்றணும். அதற்கு என்னென்ன வழிகளில் என்னென்ன பெட்டிஷன் போட முடியுமோ அந்த அத்தனை பெட்டிஷன்களையும் போட்டுட்டு தான் இருக்காங்க. பாஜக இருக்கிறவங்களே போடுறாங்க. அவருக்கே ஒரு கட்டத்தில் ஐபிஎஸ் பதவி விட்டுட்டு ஏன்டா இங்கே வந்தோம், ஏன்டா மாநில தலைவர் பதவி ஏற்றுக்கிட்டு மட்டும் இல்லாமல் நம்ம சுதந்திரப்படி இல்லையேன்னு சொல்லி அவரே சவுக்கில் அடிச்சுக்கிட்டார். அதான் ரீசனா? வேற என்ன இருக்கு? எனக்கு தேவையா ஆமா, நான் ஐபிஎஸ் படித்தேன், ஐஏஎம்ல படித்தேன், இப்போ எனக்கு இந்த உங்களை நம்பி வந்தேன். ஆனால் நான் சொல்கிற ஜீவா வீட்லேயோ இல்லை நான் ஆசைப்பட்ட குபேந்திரன் வீட்லேயோ நான் ஆசைப்பட்ட இந்த தம்பி வீட்லேயோ இடி ரைடோ நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என் மச்சானுடைய பார்ட்னர் வீட்டில் நடத்துறீங்களே அதுக்கு ஒரு அடி. நான் திமுக அமைச்சர் இன்னார் வீட்டில் இதெல்லாம் நடக்குது அதை போய் பிடிங்கன்னு சொன்னால் அதை விட்டுட்டு என்னுடைய அலுவலக ஊழியர் ஜோதிகுமார் வீட்டுக்கே வரீங்க, ஐடி ஆஃபீஸர்ஸ், அதுக்கு ஒரு அடி. இப்படியா அவர் எதுக்கெல்லாம் தேவைப்பட்டதோ அவங்க அப்பா எவ்வளோ கனவோடு படிக்க வச்சுருப்பார், இவ்வளோ கனவோடு பிஎஸ்ஜி காலேஜில் சேர்த்து படிக்க வச்சு ஒரு ஐஏஎம்மில் சேர்த்தி அதுக்கப்புறம் ஐபிஎஸ்ல வந்த பிறகு எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அந்த குடும்பப்பட்ட மகிழ்ச்சியில் வீணாக போய்விட்டு அதுக்கு ஒரு அடி.